ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஸ்வான் அன்னப்பறவை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுதான் இது. நார்வேல நிறைய லேக்ஸில் இதை பார்க்கலாம். நான் அப்படி தான் ஒரு லேக்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வான் தண்ணிக்குள்ளே தலைகீழாக முங்குச்சு. ரொம்ப நேரம் ஆகி வெளியில் வரவே இல்லை. அதுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது அது அதோட இறைக்காக அவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே மூச்சு அடைக்கி போராடிட்டு இருந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அது பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தமிழில் புராண கதைகளில் அந்த அன்னப்பறவையை பற்றி நிறைய வரும். இது பாலையும் தண்ணியும் ஒன்றா கலந்து வச்சா பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிற சக்தி கொண்டதான். எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டணுன்ட்டு இந்த அன்னப்பறவையை உதாரணமாக சொல்லுவாங்க. இதை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இது மேலே தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது மேலே தண்ணியே ஒட்டாத மாதிரி இருக்குது. வெட்டியாகவே ஆகலை பாருங்கள்.